should, must and have to. நிறைய பேருக்கு இதில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. சில பேர் ஒரே சென்டென்ஸில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஷுட். யூ ஷுட் ஸ்டடி எவ்ரி டே. இப்போது டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்கிறாங்க, நீ டெய்லி படிக்கணும், படித்தா தான் உன்னால் ஈஸியாக பிக்கப் பண்ணிக்க முடியும்னு ஒரு அட்வைஸாக சொல்கிறாங்க. அப்படின்னா அங்கே நீங்கள் ஷுட் யூஸ் பண்ணும். யூ ஷுட் ஸ்டடி எவ்ரி டே. இதுவே நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் வச்சு இன்னுமா படிக்காமல் இருக்க, அந்த மாதிரி ஒரு ஆர்டர் போடும்போது நீங்கள் மஸ்ட் யூஸ் பண்ணும். யூ மஸ்ட் ஸ்டடி ஃபார் தி எக்ஸாம் டுமாரோ. நாளைக்கு எக்ஸாமுக்கு நீ கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆர்டர் போடும்போது மஸ்ட் யூஸ் பண்ணும். இப்போது ஹாவ் டு. ஹாவ் டுனா உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்களா, அது கைண்ட் ஆஃப் ஆர்டர் தான். ஸோ அந்த டைமில் நம்ம ஹாவ் டு யூஸ் பண்ணணும். யூ ஹாவ் டு ஸ்டடி ஹார்ட் இஃப் யூ வாண்ட் டு பாஸ் தி எக்ஸாம். நீ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணும், இல்லைனா நீ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக படித்தே ஆகணும், உனக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹாவ் டு யூஸ் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கீழே காமெண்ட்டில் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த டாபிக்ஸில் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட இங்கிலீஷ் ஹவுஸ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி இதே மாதிரி ஈஸியாக ஒரு பர்சனல் ட்ரெய்னர் ஹெல்ப்போட இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். ஒரு ஃப்ரீ டெமோ புக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பயோல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் டெமோவை புக் பண்ணுங்கள்.